இது வந்து பார்ட் 3. பார்ட் 2 பார்ட் 1 நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கதை வந்து இன்னுமே நல்லா புரியும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். நான் வந்து அந்த சடங்கை வந்து நான் முடித்தேன், சொன்ன சடங்கை வந்து நான் முடிச்சிட்டேன். அப்புறம் நம்ம கேரக்டர் வந்து யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட ப்ரொனவுன்ஸ் வந்து ஹிம், அதாவது அவனை யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த சடங்கு முடிச்ச உடனே நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்த நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். இந்த இடத்துல இருக்க கதை ஃபுல்லாக லாக்காக இருக்கு. ஸோ இதுல இருந்து நான் எப்படி போக போறேன் எனக்கு தெரியல. அதான் இப்போ பார்க்கலாம். ஓகே 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 ஓகே. கொஞ்ச தூரம் வந்தேன். இந்த இந்த மாதிரி செவரை நான் வந்து நான் பார்க்கலன்னு நினைச்சு நான் பின்னாடி போனேன். இட்ஸ் என்லெஸ் லூப். அந்த டோர் வந்து இருந்த இடம் தெரியாம அழிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தொலைஞ்சிட்டேனா? இவ்வளோ லாங்கா இருந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலையே. இந்த ஒரு கீ இருக்குங்க. ஓகே, அப்போ இதுவாக தான் இருக்கும். டேக் தி கீ. எஸ், ஏ ஃபேர்லி நார்மல் லுக்கிங் கீ. அதாவது ஒரு நார்மலான கீ, ஒரு வித்தியாசமா இல்லாம எதுவும் இருக்காங்க. ஓகே, அப்போ இந்த டோராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டோர்ல கீ ஹோலும் இல்லை, இந்த டோர்ல கீ ஹோலும் இல்லை. இந்த டோர்ல கீ ஹோலும் இல்லை, இந்த டோர்ல கீ ஹோலும் இல்லை. இந்த டோருன்னு தான் நினைக்கிறேன். ஓ, இதுலயுமே இல்லையா? அப்பனா மேல இருக்க டோரா தான் இருக்கும். இந்த டோரை வந்து சாத்திருக்காங்க. இந்த டோர்லயும் நான் கீ ஹோல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேல போய் பார்ப்போம் இதுக்கும். எஸ், அந்த கீ ஹோல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க. எட்ஸ் இன்வென்ட்ரி. கீ ஃபிட் ஆகுது. ஆமா, நான் சேவ் பண்ண விரும்புறேன். எஸ். இது என்னது? நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேனா? இது பார்க்க ஸ்கூல் மாதிரி தான் தெரியுது. ஸ்பீடா போவோம். ஓகே, ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆ, நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன நீ என்டர்டெயின் பண்ணினா அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். என்னங்க இது டைலாக்? ஆ, யார் பேசுனது? ஓய், இந்த தடவை மறையல இன்னும். ஓகே, கிட்ட போய் பார்க்கலாமா? எல்லாம் அடிச்சிருவானா, சாவடிச்சிருவானா? பயமா இருக்கு. வா, டேமேஜ். நீ எங்க இருக்கன்னு உனக்கு தெரியுதா? நீ வந்து நரகத்துக்கான ஒரு வழி பாதையில இப்ப இருக்க. நீ எங்க இருக்க? ஆ, நீ எனக்கு உதவி செய்யலன்னா கம்முன்னு கடை. நான் எங்க இருந்து வந்தேன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். ஓகே ஓகே, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகே, நம்ம அந்த கோல்டன் பேப்பர் தான் நினைக்கிறேன். நம்ம அந்த கோல்டன் பேப்பரை இது பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி இங்க நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ப்ராபப்ளி அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோல்டன் லெட்டர், அந்த ரிச்சுவலோட லெட்டரை சிம்பாலைஸ் பண்றதுக்கு தான் இங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, ஓ, இந்த கோல்டன் லெட்டர்ஸ் வந்து ரிச்சுவல்ஸ் தான், பட் வேற வேற ரிச்சுவல்ஸை குறிக்குது. ஸோ அதாவது இந்த வேர்ல்டுக்கு எப்படி வருவாங்கன்னா இந்த சடங்கு மூலியமா வேற வேற ரிச்சுவல்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்டான சடங்கு இருக்கு. இவ வந்து ஒரு கோல்டன் பேப்பர் மூலியமா ஒரு சடங்கை பண்ணி வந்திருக்கான். மற்றவங்க வந்து டிஃப்ரெண்ட் சடங்கை பண்ணி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போதைக்கு கன்க்ளூஷனுக்கு போக வேணாம், லாஸ்ட்ல பார்த்துப்போம். கண்ணாடி சடங்கு, கிணறு சடங்கா, பஸ் ரிச்சுவல், த்ரீ ரூம் ரிச்சுவல்.
ஓ, இந்த 3 ரூம் ரிச்சுவல் தான் நம்ம பண்ணோம். இது எல்லாமே கோல்டன் லெட்டர் ஒர்க்கு. இது எல்லாமே ஒர்க் ஆகுதா என்ன? நான் வீட்டுக்கு வந்தோடனே இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். நீ இங்க இருந்து போக முடியும்னு நினைக்கிறேன். இந்த ரிச்சுவல்ஸ் ஒர்க் ஆனதுக்கு நீ இப்போ ப்ரூவ் பண்ணிட்ட. நீ வந்து இங்க இருந்து வீட்டுக்கு போய் யார்கிட்டயும் உன்னால சொல்ல முடியாது அப்படின்னு. இந்த நாலேஜ் வந்து உன்னோடய அழிஞ்சிடும். அது உண்மை கிடையாது, கரெக்டு தானே? நீ வந்து என்ன பயமுறுத்த ட்ரை ட்ரை பண்ற, அவ்வளவுதான். பட் இது ஒரு டெட் எண்டு. தொலைஞ்சிட்டியா? வாட்? இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் நான் வரலையே. இது ஒரு டெட் எண்டு. நீ வந்து விட்டு கொடுத்தாகணும். இந்த பிளேஸ் விட்டு உன்னால போக முடியாது. ஓ மை காஷ். ஸ்பைன் சில்லிங்கா இருக்கு. உங்க அம்மா இப்போ பரிதாபத்திற்குரிய நிலையில இருக்காங்க. இப்போ அவங்க தனியா இருக்காங்க, நீ இல்லாத. அந்த டயலாக்ஸ்லாம் நல்லதா இருக்கு. கணவன் இல்ல, பெத்த புள்ள இல்ல, எல்லாரும் அவங்கள விட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பரிதாபமான விஷயம் இல்ல? எனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ அந்த மாதிரி சொல்லுங்க. எனக்கு என்னை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது டிஃப்ரெண்டான இதுவுமே டெட் அண்ட். சரி, அந்த லெட்டர்லாம் படிச்சுட்டு வரலாமே, எதுக்கு தேவையில்லாத அப்படியே வரும்? உங்க அப்பாவுக்கு உன்னால குட் பை சொல்ல முடியல அப்ப, இப்பயும் உங்க அம்மாவுக்கும் உன்னால குட் பை சொல்ல முடியாது. ஐ திங்க் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் மென்ஷன் பண்றாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இங்க இருக்காங்க, அதுவும் உன் கூடவே இருக்காங்க. அது உனக்கு நம்பிக்கை கொடுக்குதா? ரிலீவா இருக்கா? ம் எனக்கு தெரியும், நீ அவங்க கூட தப்பிக்கலான்னு தானே பாக்குற. ஆனா இந்த சடங்கு மூலயமா திரும்ப போற வழியே இல்லை. அந்த சடங்கை அப்படி டிசைன் பண்ணவும் கிடையாது. ஆஃப்டர் ஆல், நீ எதுக்காக உன்னோட பிரேவை வந்து ஒரு எஸ்கேப்? ஐ திங்க் இந்த வாய்ஸ் தான் ப்ரெடேட்டர், இந்த கேர்ள் தான் ப்ரே. அதான் கேட்குறாங்க. நீ வந்து எப்படி உன்னோட ப்ரேவை வந்து நீ தப்பிக்க விடுவ? இந்த இது கிட்டத்தட்ட நான் ஒரு செகண்ட் ஹார்ட்டே நின்றுடுச்சு அந்த சத்தத்தை கேட்டுட்டு. திடீர்னு வந்ததா. ஓகே, இந்த டைல்ஸ் வித்தியாசமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு வெர்டிக்கலா இருக்கு, இந்த சாரி இது ஹாரிசான்டல், இது வெர்டிக்கல். கேட், நீ நினைக்கிறத விட உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பத்தி எனக்கு நிறையவே தெரியும். நான் உன்னை காட்டட்டுமா? ஓகே, இது ஒரு ரூம். இது ஃபேமிலி போட்டோன்னு நினைக்கிறேன். முகத்தை வந்து சிதைச்சிருக்காங்க. இந்த சைடும் அதே தான் பண்ணி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து சைல்டுஹுட்டான கேட் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க. இங்க வந்து மதர் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து காணாம போயிட்டாங்க. ஸோ இதை வந்து எப்படி சிம்பலைஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு கேட்டும் இல்லை, அவங்க மதரும் இல்லை அப்படின்னு சிம்பலைஸ் பண்றாங்க.
பா டேய், இந்த பிளேஸ் என்னது? அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னால புக்கா? ஓகே. ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த நோட்டில் தான் எதுவும் ஹிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அங்கே போகவே முடியலங்க. ஒருவேளை இப்படி தான் வரணுமா? ஓகே. ஏதோ ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னால் இதை ஃபில் பண்ண முடியல. ஸோ வேலைன்னு இருக்கு. மேபி இன்டர்வலாக இருக்கலாம். இன்டர் இன்டர்வல் இல்லை. அதே அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ சம்திங் இருக்கு. பட் ஆனால் நல்லா படிக்கும். ஆமாம், அதை என்னால் படிக்க முடியல. ஸோ சரி, நீ இப்போ என்ன நினைக்கிற? உன் தலைக்குள்ள இருக்க எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும். ஆ, 1 செகண்ட். உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. அந்த டயலாகை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த டயலாகில் என்ன இருந்துன்னு நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். இருங்க. என்னால் ஞாபகப்படுத்த முடியல. சாரி. நீ எப்போ விளையாட்டை முடிக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணி ஆகணும். ஓ, சாரி. அந்த முன்னாடி இருக்கிற டயலாகோட கான்சிக்வன்ஸ் தான் கண்டினியூஸ் தான் நினைக்கிறேன் இது. ஸோ இது இட் மேக்ஸ் நோ சென்ஸ் இது மட்டும் படித்தா. அப்புறம் ஒரு கை சுடுக்கா ஸ்னாப்பா? இப்போ டைல்ஸை மாறிடுச்சு. ஆ, ஏய், ஏய், இது ஒன்று வந்தது இப்போ. ஓடாத, பொறுமையா போகும். பொறுமையா போகும். பொறுமையா போகும். ஓகே, வந்தாச்சு. எண்டுக்கு வந்தாச்சு. பொறுமையா போகும். இந்த ஸ்பீடாகவே போவோமா? எங்க ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நீ சாகிற வரைக்கும் இந்த ரூம்லயே தான் அடப்பட்டு கிடக்கணும். வாட் வாட் வாட்? அவ்வளோதான், வெளியில போக முடியல. ஸோ மேபி உனக்கு அது பிடிச்சிருக்கா? இதுதானே உனக்கு தேவை? சைடு எதாவது வழி இருக்கா? இப்போ உனக்கு புரியுதா உன்னோட வினைக்கான விளைவு? இந்த மீன் டைம் நீ அழுகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே. மென்டலி பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. வாயை மூடு, அது போதும். நிறுத்து. என் மண்டையில இருந்து வெளியில போ. என் லைஃப்ல இருந்து, என் பிஸ்னஸ்ல இருந்து, என் டிவிஷன்ஸ் எல்லாமே என்னோட இதுதான். என்ன இந்த பிளேஸ்ல இருந்து வெளியில கொண்டு போ. எனக்கு ஒரு வழி இருக்குன்னு தெரியும் வெளியில போறதுக்கு. கண்டிப்பா அது ஒரு வழி இருந்தாகணும். ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் வீட்டுக்கு போய் ஆகணும். அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போதைக்கு இது போதும். ஓகே, சேவ் பாயிண்ட் இல்லையா? சரி, ஓகே.
இந்த ரூமில் தான் அடைச்சி வச்சாங்க. இந்த ரூம் வந்து க்ளோஸாக இருந்தது. கடைசியில் வந்து மென்டல் பிரேக் டவுன் ஆன அப்புறம் இந்த ரூம் வந்து திறந்து விட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ திறக்கலாம். இது வேற கதவுல இருந்து வந்திருக்கோம். ஆமா, பேய் அடைச்ச மாதிரி இருக்காங்களா? என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு போன பாட்டில் நீங்க போய் பாருங்க. நான் ஹால்வேக்கு திரும்ப வந்துட்டேன். எனக்கு இது பிடிக்கல. நான் இங்கேருந்து போய் ஆகணும் வெளியில. எஸ்கேப் த கர்ஸ் பிளேஸ். ஓகே, எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஆகணும். இந்த கீ ஹோல் இப்போதைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம கிட்ட கீயும் இல்லை. ஸோ ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த டோர் ஓப்பனில் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஓப்பனா இல்லை. ஸோ எல்லாமே இது மூடி இருக்கு. என்ன இதுல போறதை தவிர வேற வழி இல்லை எனக்கு. ஓகே, ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு. ரத்தமா இருக்கு. ரத்த வழித்தடம். ஓகே 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 சம் கோரி சீன்ஸ். தலை துண்டிக்கப்பட்ட பிணம். இதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இது நடந்தது? ஓ, எனக்கு தெரிஞ்சது நம்ம அந்த 3 பேரை பார்த்தோம்ல பிகினிங் ஆஃப் த வீடியோவில். ஸோ அவங்க தான் நினைக்கிறேன். நான் இவளை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவளை பார்த்தேன். எனக்கு புரியல. மை காஷ், இந்த 3 பேரையும் சஜிச்சிருக்காங்க. எனக்கு பார்க்கவே விருப்பம் இல்லை. ஒரு கதவு இருக்கு, எக்ஸைட்டுன்னு போட்டிருக்கு, பார்க்கலாம். ஆனால் லாக்ல இருக்கு. ஐ ஹாவ் டு கெட் அவுட். வெல்கம். இந்த டோர் தானா ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இப்போ கிளம்பலாம். நான் வீட்டுக்கு போகலாமா? நான் சாக விரும்பல. ஓ வா. கேம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிங் எண்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேமை நீங்கள் ஆடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த கேமோட லிங்க் தரேன். நான் இப்போ ஆடினது வந்து 2024 வெர்ஷன். இப்போ 2026 வரப்போகுது. ஸோ மேபி இந்த கேம் வந்து அப்டேட் ஆகிருக்கலாம். ப்ரோலாக்ல இருந்து வேற இது கூட கொண்டு வந்திருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன எண்டிங் வரும் நீங்கள் எடுக்கிற சாய்ஸில் தான் இருக்குது. ஸோ ஒரு திகிலான கேம் பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேப்பர் லில்லி நம்ம சேனலில் வரும். ஸோ நான் இப்போதான் இந்த இதுவே சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. பார்ட் 4ல் தான் சொல்கிறேன். பார்ட் 4ன்னு இது வெறும் ஷார்ட் வீடியோ தான். ஸோ நான் இது பார்ட் 3யோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், unsubscribe. Okay, bye.